தமிழக அரசியலில் இன்றைய மிக மூத்த அரசியல் தலைவரும் கொள்கை ஒன்றே பெரிதென வாழ்ந்து கொள்கைக்காக வாழ்வதில் எதை இழந்தாலும் அந்த இழப்பு கொள்கைக்கான இழப்பு என்பதை மனதை உறுதியோடு நம்பி அதன் வழியிலே செயல்பட்டு எந்த வகையிலும் இந்த கொள்கை நீர்த்து போகக்கூடாது என்ற அடிப்படையில் வாழ்ந்து மறைந்த ஐயா நல்லகண்ணு அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இல்லை. இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை முறையை அறிந்தவர்கள், அவருடைய போராட்டங்களை புரிந்தவர்கள், அவருடைய கொள்கை உறுதியை உணர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். யார் அரசியலுக்கு வந்தாலும் பொது வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் ஐயா நல்லகண்ணு அவர்கள். அவருடைய மறைவு நமக்கெல்லாம் பேரிழப்பு என்றாலும் அவருடைய வாழ்வியல் முறை ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு ஒரு சிறந்த பாடமாக அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் வழியிலே வாழ்வதுதான் சிறப்பு என்பதை இன்றைக்கு புதிதாக அரசியலுக்கு வர நினைக்கும் இளைஞர்களும் மற்றவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இடதுசாரி சிந்தனை என்பது இந்தியா போன்ற நாடுகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்த நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் இந்த இடதுசாரி சிந்தனையாளர்களின் போராட்டம் தான் ஒரு மிக முக்கியமான காரணமாக விளங்குகிறது. அந்த வகையிலே நாட்டின் வளர்ச்சிக்கு நேரடியான பங்கு இல்லை என்றாலும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்து அரசாங்கங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தி அதன் அடிப்படையிலே போராடி இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு பல வெற்றிகளை தேடி தந்திருக்கும் ஐயா நல்லகண்ணின் புகழ் ஓங்குக. அவரை என்றும் நாம் நினைத்திருப்போம். அவரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டால் ஒரு நல்ல அரசியல்வாதியாக திகழ்வோம் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் என்று சொல்லி வணங்குகிறேன். அவரை வணங்குகிறேன்.